சோளம் எடுத்துக்கிறேன்னு சொன்ன ஏஜென்ட் சோளம் எடுக்க வரவே இல்லைங்க. கள்ளக்குறிச்சியில 4 தாங்க. காலையில எழுந்து சோளத்தை காய வச்சுட்டு எங்க தாத்தா கூட கொல்லிக்கு தாங்க கிளம்பிட்டேன். கொல்லிக்கு போயிட்டு வெண்டைக்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1 கிலோ வெண்டைக்காய் உங்க ஊர்ல எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெண்டைக்காயை பிரிச்சு முடிச்சுட்டு எலுமிச்சை மரத்துல எலுமிச்சங்காயை தாங்க பிரிக்க வந்துட்டோம். 1 கிலோ வெண்டைக்காய் 25 ரூபாய்க்கு தாங்க எங்க தாத்தா சேல் பண்றாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருந்த இடத்துல இப்பதாங்க தக்காளி கண்ணு நட போறோம். மீதி இருக்க இடத்துல கூடவே கத்திரி வரையும் கீரை வரையும் போட்டுட்டு சில்லுன்னு தொட்டியில ஒரு குழியில போட்டு வீட்டுக்கு போய் டிஃபனை முடிச்சுட்டு சோளத்தை வாச்சா விட வந்துட்டேன். எங்க ஊர்ல கோவில் வேலை நடந்துட்டு இருக்கு. பட்டி டிங்கரிங் இப்பதான் பார்த்து முடிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்படியே கோயிலை சுத்தி கொஞ்ச நேரம் வாச்சா விட்டுட்டு முடி வெட்டுற கடைக்கு போயிட்டு நைட் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் குட்டி பசங்க விளையாடுற கோலி குண்டை பராக் பார்த்துட்டு லஞ்ச முடிக்க வீட்டுக்கு தாங்க வந்துட்டேன். 2 சொம்பு கம்பங்கோலை குடிச்சிட்டு சோளம் காஞ்சது போதுன்னு சோளம் மூட வந்துட்டோம். சோளம் ஏஜென்ட் ஏன் எடுக்க வரலன்னு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியா தாங்க இருக்கு, அதனால தாங்க எடுக்க வரல. குவாலிட்டி பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட் ஈஸியா வரும். மாட்டுக்கு தீவன பயிர் அறுத்துட்டு வந்து வச்சுட்டு கரும்பு வெட்டுற செட்டு கடைசி நாள்ன்றனால அவங்களுக்கு கறி வாங்க தாங்க வந்துட்டோம். கறி வாங்கிட்டு 2 பிளேட் சிக்கன் 65 உள்ள தள்ளிட்டு கடைக்கு போயிட்டு ட்ரிம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு மட்டையாயிட்டேன்.